திமுக அரசு வந்து 4 லட்சம் கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்கிறதா வந்து எடப்பாடியார் கவர்னர் கிட்ட முறையிட்டிருக்காரு. புகார் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க. எப்பா கடன் வாங்கின 5.5 லட்சம் கோடிக்கு என்னையா பண்ணீங்கன்னு இப்போ ஒரு 4 லட்சம் கோடிக்கே பதில் கிடைச்சதா நான் நினைக்கிறேன். நம்ம மேயர் அம்மா பிரியா அந்த பொண்ணு இப்போ தான் அரசியலுக்கு வந்த மாதிரி வந்தது இல்லையா? இந்த சென்னையில் தண்ணி தேங்காமல் நிற்கிறதுக்கு நாங்கள் சாக்கடை திட்டங்களெல்லாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி 9,000 கோடின்னு ஒரு பேர் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அந்த பெண் மேயர் 10,000 கோடி ஊழல் செய்திருப்பதாக நமக்கு தகவல் வருது. இந்த 4 லட்சம் கோடி இது மொத்தமா என்னதான் பண்ணுவாங்க? அங்கெங்கேயா வளைச்சு அப்படியே தமிழ்நாட்டை வாங்குவாங்க. தமிழ்நாட்டை வாங்க முடியலன்னா வேற தீவுகளை வாங்குவாங்க. பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் எம்பிஸும் ஈவன் மினிஸ்டர்ஸும் மக்களை வந்து அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. அமைச்சர் சேகர் பாபு அவரெல்லாம் வந்து அறநிலையத்துறை அமைச்சர், ஆன்மீகத்திற்கான அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவர் வாயில என்ன வார்த்தை வருது? வெல்லும் பெண்கள்னு பெண்களை உயர்த்தி பிடிக்கலாம், மாணவர்கள் நல்லா இருக்காங்கன்னு. எங்கேயா நல்லா இருக்காங்க? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் லேப்டாப் திட்டம், அன்னைக்கெல்லாம் நக்கல் நையாண்டி பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அதே திட்டத்தை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். அப்ப அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த பெருமை. கூவம்ல இறங்கி நின்று பதாகைகளை பிடிச்சிட்டு தமிழக முதலமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்குறாங்க. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட விஷயங்களை செய்யுங்கள் தானே எல்லாரும் கேட்குறாங்க. துப்புரவு பணியாளர்கள் கேட்குறாங்க, ஆசிரியர்கள் கேட்குறாங்க, அரசு ஊழியர்கள் கேட்குறாங்க, செவிலியர் கேட்குறாங்க. யாருமே புதுசா ஒரு ரிக்வஸ்ட் வைக்கல. அதுதான் நம்ம இதுல கவனிக்க வேண்டிய விஷயம். நியூ ரிக்வஸ்ட் இல்ல, நீங்க சொன்னதை செய்யுங்க. நாளை நம்முடைய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் டாக்டர் ஜெமிலா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். திமுக அரசு வந்து 4 லட்சம் கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்கிறதா வந்து எடப்பாடியார் கவர்னர் கிட்ட முறையிட்டிருக்காரு. புகார் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க. இது எல்லாம் என்ன கதை மேம்? அதான் நம்ம வந்து இந்த 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. எப்பா கடன் வாங்கின 5.5 லட்சம் கோடிக்கு என்னையா பண்ணீங்கன்னு இப்போ ஒரு 4 லட்சம் கோடிக்கே பதில் கிடைச்சதா நான் நினைக்கிறேன். அதாவது திமுகனா கொள்ளை, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு மாஸ் கொள்ளை அடிப்பாங்க அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வருது. நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கொள்ளை அடித்த பெருமான்கள் எல்லாரும் களி தின்றது உறுதி. சரியா? பார்க்கவே பதறுது. அதாவது நிறைய பேர் நிறைய வாங்கியிருக்காங்க, நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. 65,000 கோடியிலேருந்து ஆரம்பிக்குது ஊழல் பட்டியல் இல்லையா? சிவசங்கர் தான் டாப் 1ல் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி ஒரு 50,000 கோடி. பள்ளி கல்வித்துறை அவங்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு டாய்லெட் கட்டினாங்களா இல்லைன்னு தெரில. கேவலம் பிள்ளைங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு கட்டக்கூடிய கழிப்பிடத்தில் கூட லஞ்ச லாவண்யம் பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு 5,000 கோடி பண்ணதா புரட்சி தமிழர் வந்து இன்னைக்கு ஊழல் பட்டியலில் அவரையும் சேர்த்து தான் இருக்கிறாரு. இதில் லேட்டஸ்ட்டாக நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம மேயர் அம்மா பிரியா அந்த பொண்ணு இப்போ தான் அரசியலுக்கு வந்த மாதிரி வந்தது இல்லையா? ஏதோ படித்து முடிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யங்ஸ்டர்ஸ்க்கு கூட ரொம்ப முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மேயர் பிரியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெருமையாக பேசினாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணை மேயராக்கி விட்டோம் அப்படின்னு திமுக பெருமையாக பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பெண் மேயர் 10,000 கோடி ஊழல் செய்திருப்பதாக நமக்கு தகவல் வருது. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த சென்னையில் தண்ணி தேங்காமல் நிற்கிறதுக்கு நாங்கள் சாக்கடை திட்டங்களெல்லாம் கொண்டு வந்துட்டோம், நிறைய தூர்வாரல் வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி 9,000 கோடின்னு ஒரு பேர் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இப்போ பார்த்தா ஊழலில் 10,000 கோடி வருது. இந்த 9,000 கோடியில் பேக்கேஜ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இந்த பொண்ணு. இப்போ இந்த பேக்கேஜோட வெளிப்பாடு இப்போ தெரியுது. அப்போ ஒரு 25 வயசில் இருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு கொள்ளையடிக்க முடியும்னா திமுகவில் தாங்க முடியும். இந்த திமுகவுக்கு காவடி தூக்கிட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை எங்களுக்கு அவங்கெல்லாம் அப்படியே தெய்வம் மாதிரி. சரியா? கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் அவர்களுக்கெல்லாம் கடவுளாக தெரிவது ஸ்டாலின் குடும்பம். வழி வழியாக வாரிசு அரசியலை நம்ம முழுவதுமாக எதிர்க்கிறோம். அந்த அரசியல் செய்யக்கூடிய திமுக
இப்போ இந்த மாதிரியான ஊழல்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இந்த ஊழல் நிச்சயமாக நம்ம தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். மக்களுக்கு ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தாங்க. இப்போது மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பல விஷயங்களை சொல்கிறார். அதாவது அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை இவங்க செயல்படுத்தாமல் விட்டது, அல்லது கொண்டு வந்த திட்டங்களுக்கு வேற பேர் சூட்டினது, வேற பெயரை சூட்டி ஸ்டிக்கர் ஒட்டி அது எங்க திட்டம் தான் பெருமையாக பேசிக்கிறது, இப்படி பல விஷயங்களை நம்ம இவங்களுடைய முகத்திரையை கிழித்து காண்பித்திருக்கிறார். அந்த வகையில் இந்த 4 லட்சம் கோடி ஊழலையும் இன்னைக்கு பட்டியலிட்டிருக்கிறார். கவர்னர் அவர்கிட்ட கொடுத்திருக்காரு. நிச்சயமாக உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணுன்ற மாதிரி நிச்சயமா இதற்கு பலன் பெறுவார்கள் திமுக அமைச்சர்கள், திமுகவை சார்ந்தவர்கள். ஓகே மேம். இப்போ இந்த 4 லட்சம் கோடி இது மொத்தமா என்னதான் மேம் பண்ணுவாங்க? ஒரு கோடி 2 கோடியே நம்ம அமௌண்ட் ரொம்ப பெருசு. ஆமா, அவ்வளோ பணத்தையும் என்ன பண்ணுவாங்க தெரியலையம்மா. அங்கெங்கேயோ வளைச்சு வளைச்சு அப்படியே தமிழ்நாட்டை வாங்குவாங்க. தமிழ்நாட்டை வாங்க முடியலன்னா வேற தீவுகளை வாங்குவாங்க. அப்பப்போ போறாங்கல்ல வெளிநாட்டுக்கு, லண்டன் போறாங்க, பிரான்ஸுக்கு போறாங்க, சிங்கப்பூர் போறாங்க, துபாய் போறாங்க. எதுக்கு போறாங்க? முதலீடு இருக்கா மேம்? எந்த முதலீடை ஈர்க்க போனாங்க? அதையும் நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம். ஐயா, நீங்க முதலீடை ஈர்த்தீங்க, எவ்வளவு முதலீட்டை ஈர்த்து இன்னைக்கு எங்கெல்லாம் ஃபேக்டரிஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, தொழில் துவங்கப்பட்டிருக்கு, எத்தனை லட்சம் பேர் வேலை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா கையெழுத்து போட்டுட்டோன்றாங்க. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், எம்ஓயுன்னு சொல்லக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டுட்டாவே தொழில்கள் ஈர்த்துட்டு வந்துட்டோம், தொழில் முதலீடு வந்துருச்சுன்னு அர்த்தமா? இல்லை. இதை தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். மாண்புமிகு எடப்பாடியாரும் சொல்றாரு, நாம் கட்சியை சார்ந்தவர்களும் சொல்றோம். அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் அல்ல, உண்மை அதுதான். என்ன சொல்றோம்? தொழில் முதலீடுகளை ஈர்க்க போனீங்களா, தொழிலை துவங்குறதுக்கு போயிருக்கீங்களா, அங்கே போய் முதலீடு செய்ய போயிருக்கீங்களான்னு இப்போ தெரியுதா? அதற்கான பதில் இப்போ வந்துருச்சு இல்லை? அப்போ தொழில் முதலீடு செய்வதற்காக இவர்கள் போயிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் நமக்கு எழுது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க, நம்ம தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். குற்றச்சாட்டு வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பதில் சொல்லணுமா? பதில் சொல்லுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? வழக்கு தொடருவீங்க. பண்ணுவீங்களா? ஆமாம். ஏதாவது பண்ணியிருக்காங்களா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி மௌனமாக கடந்து போவது இவங்களுடைய டெக்னிக். இது அவங்க அப்பா சொல்லி கொடுத்த டெக்னிக்கு. சரிங்களா? எதையும் கண்டுக்காமல் விட்டுரு. 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் நீ பெருசாக வெளியில் வந்து சொன்னீன்னா அது 40 லட்சம் பேருக்கு தெரியும். அது தெரியாமல் அமைதியாக மௌனமாக போயிடும் அப்படிங்கிறத கருணாநிதி காலத்திலேருந்து இது செய்கிறாங்க. அது மாதிரி இதுவும் எல்லாமே ஒரு விஞ்ஞானபூர்வ ஊழல் தான். இந்த ஊழல்கள் ஆனால் வெளியில் வந்துருச்சு. இப்போ சரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் போகணும். இது நம்ம மட்டும் சொல்லலம்மா. இப்போ இடி சொன்னாங்களா இல்லையா? KN நேரு மீது சொல்லப்பட்டதா இல்லையா? ஒரு ஜாபுக்கு நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க, அதில் இந்த மாதிரியெல்லாம் வாங்கப்பட்டது ஒரு 1020 கோடி அவர் மேலே லஞ்ச புகார் இருக்கிறது, ஊழல் புகார் இருக்கிறது. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு அமலாக்கத்துறை கூட போடல. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எஃப்ஐஆர் போடாமல் வச்சுருக்கீங்க. அப்போ அதுலேயும் சொல்லப்படுற முக்கியமான விஷயம், அப்படி வாங்கப்பட்டதில் 10% அளவிற்கு கட்சி நிதியாக பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னு இடி குற்றம் சாட்டுறாங்க. அப்போ கட்சி நிதியாக பெறப்பட்டுச்சுன்னா அது எங்கே போகுது? எங்கே போகும்? நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. ஐயா, அப்படி கிடையாது. அதுக்கு அர்த்தம் அறிவாலயத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். அறிவாலயத்தில் யார் இருக்கிறாங்க? யார் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அப்போ ஆப்வியஸாக தெரிஞ்சிருச்சா நமக்கு? இதுதான் நடக்குது. அப்போ அவரு பதிலே சொல்ல மாட்டேன்றாருன்னா, இப்படி வாங்கி அப்படி வாங்கிக்கிட்டா இவர் குற்றம் சாட்டுவாரா? சொல்ல மாட்டாரு. செந்தில் பாலாஜி மீது மிகப்பெரிய பழி விமர்சனம், ஜெயிலில் தூக்கி உள்ள போட்டாங்க. என்ன சொன்னார் முதலமைச்சர்? தொட்டுப்பார் சீண்டிப்பார்ன்றார் அவரு. ஏன் சொல்லணும்? ஏங்க, செந்தில் பாலாஜி மேல கை வச்சா முதல்வருக்கு ஏங்க வலிக்குது? ஏன் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வலிச்சுச்சு? அப்ப அவருக்கும் அதற்கும் ஏதோ தொடர்பு இருக்கா இல்லையா? செந்தில் பாலாஜி 1 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் நீங்க அமைச்சர் பதவி கொடுத்தீங்க. அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றம் உங்களை கொட்டு வச்சுச்சு.
உண்மையாகவே நீங்கள் எல்லாம் உண்மையாக அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் செயல்படுகிற அரசு தானா, முதலமைச்சர் தானா? ஏன் வந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு அமைச்சருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கலாம், மறுபடி செந்தில் பாலாஜிக்கு கொடுப்பீங்கன்னா இது மிகப்பெரிய தவறு. என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, அவரை பதவி விலக செஞ்சாங்க. ஸோ மீண்டும் குற்றவாளிகளுக்கு இங்கே அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறது. குற்றவாளிகளுக்கு எப்படி அமைச்சர் பதவி கொடுப்பீங்க? குற்றம் இல்லைன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கலாம். குற்றம் இல்லைன்னு நிரூபிக்கப்படலை, உங்க மேல வழக்கு இன்னும் நடக்குது. ஒரு அமைச்சராக இருக்க வேண்டியவருக்கான முக்கியமான தகுதியில ஒண்ணுங்க அது. இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கிறவங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை திமுக ஆட்சியில், அது வேற விஷயம். நம்ம நிறைய பார்க்குறோம், ரவுடித்தனம் பண்றாங்க. பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் எம்பிஸும் ஈவன் மினிஸ்டர்ஸும் மக்களை வந்து அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. அமைச்சர் சேகர் பாபு அவரெல்லாம் வந்து அறநிலையத்துறை அமைச்சர், ஆன்மீகத்திற்கான அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவர் வாயில என்ன வார்த்தை வருது பாத்தீங்களா? பார்த்தோம். அப்ப அவ்வளவு பெரிய கூட்டத்துல அத்தனை கேமரா கண்களுக்கு முன்பாக அவர் அந்த மாதிரி பேசுவார் அப்படின்னா ரியலா அவரோட ஃபேஸ் எப்படிப்பட்டதுங்க? யோசிக்கவே பயமா இல்லையா? சாமானியன் அவர்கிட்ட எல்லாம் பேச முடியுமாங்க? காமன் மேனுக்கான ஒரு அமைச்சர் அவரு. ஏங்க தேர்தல் நேரம் அவ்வளவுதாங்க இவங்களுக்கு முடிஞ்சதுங்க, ஆட்சி முடிஞ்சதுங்க. அதுக்கு மேல வந்து வாய்ப்பே இல்லைங்க. திமுக எப்போதுமே இப்படிதாங்க, ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க மக்கள், இப்பயாச்சும் நீ திருந்தினியா அப்படின்ட்டு. அந்த வாய்ப்பை அவங்களுக்கு பயன்படுத்திக்கவே தெரியாது. எப்படி பயன்படுத்துவாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொள்ளையடிப்பதில் பயன்படுத்துவாங்க, மிரட்டுவாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, ஊழல் பண்ணுவாங்க. அதாவது தமிழ்நாடே வந்து ஒரு பதற்றத்திலே வச்சிருப்பாங்க. கொலைக்களமாக இன்னைக்கு மாற்றி இருக்கிறாங்க தமிழகத்தை. குற்றவாளிகள் நிரம்பிய மாநிலமாக இப்போ இருக்கிறது. அமைதி பூங்காவாக இருந்த மாநிலம் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்னைக்கு அமைதியை இழந்திருக்கிறது. அவங்க வேணா சொல்லலாம், வெல்லும் பெண்கள்னு பெண்களை உயர்த்தி பிடிக்கலாம், மாணவர்கள் நல்லா இருக்காங்கன்னு. எங்கேயா நல்லா இருக்காங்க? லேப்டாப் எல்லாம் கொடுத்துருக்காங்கம்மா இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு. நல்ல ஒரு கேள்வி. நல்ல ஸ்கீம் தானே, சூப்பரான ஸ்கீம். அது அம்மா கொண்டு வந்த திட்டம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம், லேப்டாப் திட்டம். அன்னைக்கெல்லாம் நக்கல் நையாண்டி பண்ணாங்க, ஆனா இன்னைக்கு அதே திட்டத்தை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். அப்ப அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த பெருமை. நீங்களும் அதை ஏத்துக்கிறீங்க, வரவேற்கிறோம். ஆனா எப்ப கொடுத்துருக்கணும்? நம்ம ஆட்சியில இருக்கும்போது 52,37,000 மாணவர்கள் பயன் பெற்றார்கள். 4.5 வருஷம் 4.25 வருஷம் ஒன்றும் பண்ணல. கேட்டு நம்ம சலிச்சிட்டோம். இப்ப கரெக்டா 2 மாசம் கழிச்சு தேர்தல் வரும்போது நீங்க மாணவர்களுக்கு கொடுக்கறது எதற்காக கொடுக்குறீங்க? வாக்குகளுக்காக, ஓட்டுக்காக கொடுக்குறீங்க. யங் ஜெனரேஷன் ஓட்ஸ் உங்களுக்கு வரணுன்றதுக்காக கொடுக்குறீங்க. இது முழுக்க அரசியலுக்காக பண்ணப்பட்டது. நீங்க வேணா பாருங்கம்மா, இந்த லேப்டாப்ல மிகப்பெரிய ஊழல் நடக்கும். ஏன்னா தேர்தல் அறிவிப்பெல்லாம் வந்துட்டா நீங்க லேப்டாப் கொடுக்க முடியாது. இப்ப 10 லட்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு இருக்கீங்க, 20 லட்சம் பேருக்கு அப்ரூவ்டுன்றீங்க. அப்ப 10 லட்சம் மாணவர்களுக்கு போய் சேரலைன்னா அந்த லேப்டாப் எங்க இருக்கும்? இல்ல உண்மையிலே வாங்குவாங்களா, இல்ல வாங்கின மாதிரி எழுதிப்பாங்களா? தெரியாது. அதனால இதுல ஒரு ஊழல் பட்டியல் வரும், வெளியில வரும், வெகு சீக்கிரத்துல வரும். பொங்கல் தொகுப்பு 3000 கொடுத்துருக்காங்க மேம், இதெல்லாம் நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம். எப்படி கொடுத்துருந்துருக்கணும் தெரியுமா? அவர் வாயாலே முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கொரோனா காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சரை பார்த்து, மாண்புமிகு எடப்பாடியாரை பார்த்து கேட்டார்ல, ஒரு கணக்கு சொல்லியிருப்பாரு. அந்த கணக்கை என்னாலையும் மறக்கவே முடியல. 2500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 2500ஓட இன்னொரு 1500 சேர்த்து 5000 கொடுக்கலாம் இல்லையான்னாரு. அவருக்கு கணக்கு தெரியலன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏதோ ஒரு கணக்கு போட்டு ஒன்று சொன்னார்ல, 5000 கொடுக்குறேன்னார்ல. அப்ப நீங்க 5000 கொடுத்துருக்கணுமா, கொடுத்துருக்க கூடாதா?
2 வாரத்துக்கு முன்னாடியே எடப்பாடியார் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு, அறிக்கை விட்டாரு, பேசினாரு. தயவு செய்து இப்பவாது மக்களுக்காக கொடுங்க, ஆட்சி விட்டு போக போறீங்க, 5000 ரூபாயை கொடுங்கன்னு கேட்டாரு. கொடுக்கல. 3000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து ஆட்சியில் இருக்கும் பொழுது வேட்டி சேலை கொடுப்போம், அரிசி, கரும்பு, சர்க்கரை, அந்த பாயாசத்துக்கு போடக்கூடிய எல்லாமே கொடுப்போம். நம்ம கேஷ்யூ நட்ஸ் கொடுப்போம். இப்போ என்ன கொடுக்குறாங்க? 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை எப்பயுமே ரேஷனில் கிடைக்கிறது தான். ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கொடுக்கல. ஒரு கரும்பு எக்ஸ்ட்ரா கொடுக்குறது. இது ஒரு இது இப்போ என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? முழு நீல கரும்பு அப்படியேப்பா. ஏன்னா அப்படி அரையாக வெட்டி கொடுத்தாங்களா, அதனால இப்போ முழு நீல கரும்புன்னு சொல்லிக்கலாம். எல்லாம் ரொம்ப அராஜகமாக மக்கள் வந்து அவங்க வந்து தேர்தலுக்காக இப்போ கொடுக்குறாங்கன்ற நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தொடர்ந்து 4 வருஷம் கொடுக்க முடியாத 3000 இந்த வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னாவே மக்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். பெண்களை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ண முடியுமான்னு நினச்சி பார்க்குறாங்க. யாரையுமே அட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பெண்கள் விஷயத்தில் ரொம்ப தப்பு பண்ணியிருக்காங்க. பெண்கள் விஷயத்தில் குறிப்பாக 1000 ரூபாய் கொடுக்குற விஷயத்தில் அது நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். ஆட்சிக்கு வந்த உடனே கொடுக்குறேன்னு சொன்னவங்க எல்லா ரேஷன் அட்டைதாரருக்கும் கொடுக்குறோம். நீங்கள் 2,40,00,000 ரேஷன் அட்டை இருக்குது, அத்தனை பேருக்கு கொடுத்துருக்கணும், கொடுக்கல. 1 கோடி பேருக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, அதுவும் 28 மாதம் கொடுக்கல. அதுவும் வந்து இப்போ மாண்புமிகு எடப்பாடியார் சொன்னார், அந்த 28,000 ரூபாய் அரியர் போட்டு கொடுங்க அப்படின்னாரு. இப்போ கடந்த மாதத்தில் திருப்பி அப்ளிகேஷன் வாங்குறாங்க. 30 லட்சம் அப்ளிகேஷன் வாங்கிட்டு 17 லட்சம் பேருக்கு அப்ரூவ் பண்ணுறாங்க. மறுபடியும் அவங்களையும் டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. என்னதான் உங்கள் குவாலிஃபிகேஷனில் இருக்குது? அதில் புரியல. தளர்வுகள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க மேம். என்ன தரவு? தளர்வுகள். தளர்வு பண்ணி தானே நீங்கள் வாங்கினீங்க அப்ளிகேஷன். அதை தான் நான் கேட்குறேன். 30 லட்சம் அப்ளிகேஷன் திருப்பி தளர்வு பண்ணீங்கல்ல, அதில் ஏங்க திருப்பியும் உங்களுக்கு 16 லட்சத்தி சொச்சம் தான் கொடுத்துருக்காங்க? அப்போ மீதி இருக்கிறவங்க எங்கே போனாங்க? திருப்பியும் போயிருச்சே உங்கள் தளர்வு. திரும்பி 13 லட்சம் பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டீங்களே. அப்போ அந்த பெண்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க சொல்லுங்கள்? ஏன் எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? இல்லை கேட்க மாட்டாங்களா? தொடர்ந்து அந்த குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. முக்கியமாக இன்னொரு விஷயம், பெண்கள் வந்து நம்மலாம் சென்னையில் இருக்கோம். சென்னையில் தான் துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த பெண்கள்லாம் நேற்று பார்த்தேன், ரொம்ப மனசு வலிச்சிச்சு, பரிதாபமாக இருக்குது. போய் கூவமில் இறங்கி நின்று பதாகைகளை பிடிச்சிட்டு தமிழக முதலமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்குறாங்க. நியாயம் வேணும்னு கேட்குறாங்க. ஆமாம், என்ன நியாயம் அவர்கிட்ட இருக்குது? ஒரு நியாயமும் இல்லை. நியாயமே இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். ரொம்ப கஷ்டமாகவும் வேதனையாகவும் இருக்குது. அந்த பெண்கள் வந்து நான்லாம் கூட நிறைய பார்த்துருக்கேன். நான் நைட்டு 12 மணிக்குங்க சென்னையில் பெருக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அவங்கள நிரந்தரமாக்கக்கூடாது? நீங்கள் தானே சொன்னாங்கல்ல, தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட விஷயங்களை செய்யுங்கள் தானே எல்லாரும் கேட்குறாங்க. துப்புரவு பணியாளர்கள் கேட்குறாங்க, ஆசிரியர்கள் கேட்குறாங்க, அரசு ஊழியர்கள் கேட்குறாங்க, செவிலியர் கேட்குறாங்க. யாருமே புதுசாக ஒரு ரிக்வஸ்ட் வைக்கல. அதுதான் நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். நியூ ரிக்வஸ்ட் இல்லை, நீங்கள் சொன்னதை செய்யுங்க. இப்போ அஃப்கோர்ஸ் பழைய ஓய்வூதிய திட்டம், புதுசாக இவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லா அரசு ஊழியரும் மனசு திருப்தி ஆயிட்டாங்கன்னு இவங்களே திருப்தி பட்டுக்கிறாங்க. வரவேற்கிறாத நம்ம செய்கிறாங்க. நல்ல விஷயம் தானே அதுவும். இல்லையே, வரவேற்கலையே. எல்லா அரசு ஊழியரும் வரவேற்றாங்களா? வரவேற்கல. அவங்க கிட்ட இருந்தே 10% காசை எடுத்து அவங்க கிட்ட இருந்தே திருப்பி இது என்னது? இது நீங்க அதையா சொன்னீங்க? ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கும் டிஃபரன்ஸ் அதுதான் கேட்குறாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இப்படி கிடையாது. அரசு ஊழியர்கள்ட்ட இருந்து காசு எடுக்க மாட்டாங்க, அரசாங்கம் தான் கொடுக்கணும். அவங்க கிட்ட இருந்தே பணம் எடுக்கிறதுக்கு பேர் என்ன இருக்கு? அது வந்து அவங்க ஏத்துக்கல, ஆக்சுவலாக ஏத்துக்கல. இவங்க வந்து ஏத்துக்குவாங்க, இல்லை இதுக்கு இது கொடுக்குறோம், அவங்க கேட்கறது ஒன்று இவங்க ஒன்று கொடுக்குறன்றது. ஸோ இதையெல்லாம் வந்து அரசு ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ளலை. எல்லாருமே ஹாப்பியாக இல்லை இதில். ஸோ அதனால மறுபடியும் வந்து அவங்க போராட்டம் தான் நடத்துவாங்க. முழுக்க எல்லா செக்டர் பீப்புளையும், மாணவர்கள்லேருந்து பெண்கள்லேருந்து அரசு ஊழியர்கள்லேருந்து விவசாயிகள் வரைக்கும் எல்லாரையுமே ஏமாத்திருக்காங்க. மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து பண்ணுறாங்க, பண்ணாங்களா? இல்லைம்மா. இல்லை. விவசாயிகள் கடன் ரத்து சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இல்லைம்மா, செய்யலை. அப்போ யாரை தான் திருப்திப்படுத்தியிருக்குது இந்த அரசாங்கம்?
எதை வச்சு கர்வமாக பேசுகிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. நீங்கள் யாரை திருப்திப்படுத்தியிருக்கீங்க? ப்ளீஸ் அந்த பட்டியலை கொடுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்குறோம். 525 தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்களே, தயவுசெய்து எழுதி கொடுங்க. என்னைக்கு ஒரு தேர்தல் அறிக்கை ஓப்பனாக கொடுக்கலாமே. நாங்கள் அறிக்கை நம்பர் 1 இதை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், டேட்டு சோன்சோ டேட்டு, அதுக்கு ஒரு ஜீவோ இருக்குது. இல்லை நம்பர் 2 இன்னைக்கு பண்ணியிருக்கோம், கொடுங்க. அது பண்ணால் அதெல்லாம் இல்லை. தேர்தல் அறிக்கையில் கொடுத்தா எல்லாத்தையும் பண்ணிடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு கால நேரம் 95% 75% அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவருக்கே குழப்பம். உண்மை என்னவோ அதானே வெளியில் வரும். இல்லாத ஒன்றை சொல்லணும்னா தான் குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு ஒன்று சொல்லுவீங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவீங்க, அடுத்த நாள் ஒன்று சொல்லுவீங்க, எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது இதுக்கு சரியான பாடம் இன்னும் விரைவில் 3 மாதத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கும்போது அவங்களுக்கு என்னங்க, எல்லாம் அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் திமுகவுக்கு எப்பயுமே 4 லட்சம் கோடி. யோசிச்சு பாருங்க, எத்தனை ஜென்ரேஷனுக்கான பணங்க இது. இவ்வளோ பணத்தை தமிழ்நாட்டுக்காக செலவு பண்ணியிருந்தா தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கேயோ போயிருக்கும், தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறை எங்கேயோ போயிருக்கும், தமிழ்நாட்டின் கல்வி எங்கேயோ போயிருக்கும். பெஸ்ட் ஸ்டேட் ஆயிருப்போமா, ஆயிருக்க மாட்டோமா? ஆகிருப்போமா? இல்லையே, எல்லாம் சொந்த குடும்பங்களுக்கு போயிருக்கு. இப்போ இதற்கெல்லாம் அவங்க சொல்கிற விடிவு காலம் சொல்கிறாங்கல்ல, உண்மையாகவே இந்த ஊழலுக்கு விடிவு காலம் வரணும். அதனால் நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம், மக்களும் நம்மளோடு சேர்ந்து எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. இதற்கான ஒரு சரியான தலைமை எடப்பாடியார் அப்படிங்கிறது. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நடக்கும், நம்மளாம் சந்தோஷமாக இருப்போம். அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் பாடுபட்டாவது இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவார்கள். நாங்கள்லாம் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். ஓகேம்மா. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிம்மா. நன்றிம்மா.